ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம், எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 6th தமிழ் செகண்ட் டைம் டெஸ்ட் டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா 60 மார்க் டெஸ்ட்டு, 60க்கு பார்த்தீங்கன்னா 59 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணல, இருந்தாலும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பொருளிலிருந்து விடை எழுதுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எழுதணும். அதே மாதிரி நிரப்புக, நெக்ஸ்ட்டு பொறுத்துக எழுதியிருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கப்பல், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனுடைய பயனிலா, வணிகன் ஒப்பனை, நாம் இயற்கை உரங்களை தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். எல்லாமே ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 600 தொடக்கப் பள்ளிகளை திறந்தார், இலவச கட்டாய கல்வி. காமராசரை பற்றி கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் இருந்தபோது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. நற்பண்புகள் உடையவரோடு நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்பு உடையவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். அதே மாதிரி உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குவது. அதே மாதிரி சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்கள் ஆ, இ, உ. சேர நாட்டின் முத்தேன், சோழ நாட்டின் முக்கணி, பாண்டிய நாட்டின் முத்தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளிகள் 600 திறத்தல், 6000 திறத்தல், இலவச கட்டாய கல்வி, மத்திய உணவு திட்டம், சீருடை திட்டம். அமிழ்தே ஆனாலும் விருந்தினர்கள் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. அதே மாதிரி கீழே ஏற்றுமதி தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இறக்குமதி கண்ணாடி, கற்பூரம், பட்டு, குதிரைகள். பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி. காமராசர் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ இந்த கட்டுரை எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. முன்னுரை, இளமை காலம், கல்விப்பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள், முடிவுரை. அதே மாதிரி முன்னுரையில் என்னென்ன? பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி என மக்களால் போற்றப்படும் காமராசர், அவருடைய இளமை காலம், கல்விப்பணி, தொண்டுகள் கட்டுரையில் காண்போம். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ இதுக்கு மேலே பேப்பர் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணல. ஸோ இன்றைக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் போகிறீங்க, ஒரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா தான் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நல்ல தேர்வு எழுதுங்க. ஸோ எல்லாருமே நல்லா தேர்வு எழுதணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக ஆல் பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரை படித்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து நம்ம இங்கிலீஷ், சயின்ஸு, மேக்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுப்போம். அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.